வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயம். ஒடிசாவின் பூரி நகரில் அமைந்திருக்கும் ஜெகநாதர் கோயில்தான். இந்த கோயிலை வெறும் ஆலயமாக மட்டுமல்லாமல் அறிவியலாளர்களையே வியக்க வைக்கும் பல ரகசியங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு அதிசயமாகவும் பார்க்கலாம். பொதுவாக ஒரு கோயில் என்றால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கும், சில சடங்குகளும் இருக்கும். ஆனால் ஜெகநாதர் கோயில் அப்படியல்ல. இங்கிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கேள்விக்குறியாகவும் காலங்காலமாய் ஆராயப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. பூரி ஜெகநாதர் கோயிலின் மிக உயரமான சிகரத்தில் பறக்கும் கொடி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊரில் பொதுவாக காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையில் தான் கொடியும் பறக்கும். ஆனால் ஜெகநாதர் கோயில் கொடி காற்று எந்த திசையில் வீசினாலும் அதற்கு எதிர் திசையில் தான் பறக்குமாம். இது எப்படி சாத்தியம்? அறிவியலாளர்களாலும் இதை விளக்க முடியவில்லை. இது இயற்கையின் விதியா அல்லது ஏதோ ஒரு ரகசியமான சக்தியா? நீங்கள் எப்போதாவது ஜெகநாதர் கோயில் சிகரத்தின் நிழலை கவனித்திருக்கிறீர்களா? இந்த கோவில் பகலில் எந்த நேரத்திலும் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் அதன் சிகரத்தின் நிழல் தரையில் விழாதாம். இது நம்ப முடியாத உண்மை. உலகின் பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் நிழலை உருவாக்கும் போது இந்த பிரம்மாண்டமான கோபுரத்திற்கு மட்டும் எப்படி நிழல் இல்லை? இதுவும் அறிவியலுக்கு சவால் விடும் ஒரு மர்மமாகவே இன்றும் இருக்கிறது. ஜெகநாதர் கோயிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும். ஆனால் இதில் வியக்க வைக்கும் விஷயம் என்னவென்றால், ஒரு நாளும் பிரசாதம் வீணாவதில்லையாம். அதே நேரத்தில் பற்றாக்குறையும் வந்ததில்லையாம். எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அனைவருக்கும் பிரசாதம் கிடைத்து விடுவாம். இது எப்படி சாத்தியமாகிறது? இது வெறும் தற்செயலா அல்லது தெய்வீக தன்மையா? பூரி நகரம் கடலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. பொதுவாக கடற்கரை பகுதிகளில் காற்றின் சத்தம், கடல் அலைகளின் ஓசை அதிகமாக கேட்கும். ஆனால் ஜெகநாதர் கோயிலுக்குள் நுழைந்ததும் கடலின் ஓசை மர்மமான முறையில் மறைந்து விடுமாம். கோயிலுக்கு வெளியே வந்தால் மீண்டும் அந்த ஓசை கேட்குமாம். இதுவும் அறிவியல் ரீதியாக விளக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஜெகநாதர் கோயில் வெறும் செங்கலும் சுண்ணாமும் சேர்ந்த ஒரு கட்டிடம் அல்ல. அது அறிவியலையும் தர்க்கத்தையும் தாண்டிய பல மர்மங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு வாழும் அதிசயம். இந்த கோயிலின் ஒவ்வொரு அம்சமும் நம்மை வியக்க வைத்து நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. இந்த கோயிலை பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களும் மர்மங்களும் உள்ளன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி.